790 ரூபாய் இந்த 200 கிராம்ஸ் ஆஃப் சபாமெட் பவுடர். இந்த பவுடரை பேபிக்கு 40+ டேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதனால எனக்கு வந்தது பிரச்சனை மட்டும்தான். ஒவ்வொரு டைம் எங்க பேபியை குளிக்க வச்சதுக்கு அப்புறமும் முதுகுலையும் ஃபேஸ்லயும் உடம்பு ஃபுல்லாவும் இந்த பவுடர் தான் நாங்க அப்ளை பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தப்போ ஃபேஸ்லயும் முதுகுக்கு பின்னாடியும் டாட்ஸா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்திருந்தது. டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் சொல்றாங்க இது பவுடர்னால வரக்கூடிய ஒரு விஷயம். பேபிஸ்க்கு பவுடர் போடவே கூடாது. அது எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் போடக்கூடாது. ஏன்னா பேபி பவுடருடைய முக்கியமான மூலக்கூறா டால்க் இருக்கு. தி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பவுடருடைய சிறு துகள்கள் அவங்களுடைய மூச்சு குழாயில் போனால் சுவாச பிரச்சனை அண்ட் லங் டேமேஜ் உருவாகும். ஆஸ்பெஸ்டாஸ் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாகும். இதனால ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சரி, டால்க் இல்லாத கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ண பேபி பவுடரை யூஸ் பண்ணாலும் சேம் சுவாச பிரச்சனை வரும். கொஞ்சம் சுவாசிச்சாலும் லங் இரிட்டேட் ஆகும். ப்ரீமெச்சூர் பேபி, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் உள்ள பேபி, ரிப்பீட்டட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு இது பெரிய ரிஸ்கை உண்டாக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் பேபிஸ்க்கு கேன்சர் ரிஸ்கை கூட உருவாக்கும். குழந்தையா இருக்கிறப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் அடல்ட்டுக்கு ஓவேரியன் கேன்சர் ரிஸ்கை கூட உருவாக்கும். குளிச்சோன பேபிஸ்க்கு கமகமன்னு பவுடர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா துவட்டி விட்டாலே போதும். மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுங்க, பவுடர் வேணாம். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதே தான் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இதே போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.